என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. நம் இன சொந்தங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சாதனைனா அது தேவேந்திரன் தான் அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டு வராங்க 4 பேருமே. மேலும் இங்க கூடியிருக்கும் தேவேந்திரர்களுக்கு, அதாவது இந்த இடத்துல அரசியல் பேசுறேன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். நமக்கு இந்த மாதிரி பதவிகளை கொடுத்து அழகு பார்க்கதே ஆளுநர் ஐயா தான். அது யார் நியமிச்சதுன்னா மத்திய அரசு தான். 4 பேர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். ஒருவர் இந்திய ஏற்றுமதி நிறுவனத்தின் இயக்குநராக அண்ணன் புரட்சி யுவதாசன் முட்டை ஏற்றுமதி நிறுவனத்தின் இயக்குநராக இருக்கின்றார். இந்திய தென்னை வாரியத்தின் தலைவராக சுப நாகராஜன் ஜி அவர்களை தற்பொழுது பொறுப்பில் அமர்த்திருக்கிறார்கள். இந்திய வேர்ஹவுஸின் இயக்குநராக நெல்லையை சேர்ந்த முன்னாள் மாவட்ட தலைவர் மகாராஜன் அவர்கள் இருக்கின்றார்கள். இது போன்ற பதவிகள். அதே மாதிரி புரட்சி யுவதாசன் அண்ணன் மாநில பொதுச் செயலாளராகவும் இந்திய ரயில்வே வாரியத்தின் உறுப்பினராகவும் பதவி வைத்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் பயணிக்கும் தளங்களில் நானும் எவ்வளவோ பரப்பி கொண்டிருக்கேன். சில நபர்கள் என்னைய பத்தி சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை நான் தான் நம்மளே பரப்பணும். பாரதிய ஜனதா கட்சியை எவனுமே பேசல. 80 ஆண்டு கால வரலாற்றுல யாருமே பேசாதத ஒரு பிரதமர் பேசினாரு. 2 ஆளுநர்கள் நமது ஐயா இமானுவேல் சேரனுக்கும் வீரன் சுந்தரலால் நினைவேந்தலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. இது ஒண்ணு பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட 1,57,000 சம்பளத்தை வாங்கிட்டு இருந்த தூக்கி எறிஞ்சிட்டு பாரதிய ஜனதா கட்சியில பயணிச்சுட்டு இருக்க. 10 ஆண்டு கால பணி இருக்க 26 ஆண்டு கால பணியை முடித்து 10 ஆண்டு கால பணியை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி ஐயா மோடியின் கருத்தை வலுப்படுத்துவதற்காக நான் வந்து பயணியாட்டி இருக்கேன். இந்த ஒத்த வார்த்தைக்காக நீங்கள் தேவேந்திரர் நம்மளத்தை முன்னிலைப்படுத்துறான். அந்த இடத்துல நான் நரேந்திரன் சொல்லி நம்மளை அதாவது அவரை பின்னிலைப்படுத்தி நம்மளத்தை முன்னிலைப்படுத்தலாம். அந்த ஒத்த வார்த்தைக்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில மாநில லெவல்ல என்னை பேச போறான்னு சொல்லி அங்க கட்சியில பயணிக்கக்கூடிய நம்ம உறவுகள் சொல்றாங்க. என்னை கூப்பிட்டு, தம்பி நீங்க அரசுல இருந்தாலும் இந்த மாதிரி செயல்பட்டு சொல்றாங்க. மேலும் வணிக ரீதியாக நம்ம மக்கள் சாதனை செய்ய வேண்டும் என்று எந்த நம்ம கூட்டங்களுக்கு போனாலும் நான் கேட்டுக்கிறேன். தனிநபர் செய்ய முடியாது. 5 பேர் 10 பேர் சேருங்க. மதுரையை சுற்றி நிறைய நமது சமுதாயங்கள் இருக்காங்க. அதனால ஒரு ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட்டு, கட்டுமான தளவாடங்கள் நிறைய ஆரம்பிக்கலாம். நீங்க வணிகத்தை பத்தி இன்னும் ருசிக்காம இருக்கீங்க. கண்டிப்பா வணிகம் செஞ்சா, இப்ப நான் மாசம் ஒரு 50,000 ரூபாய் நம்ம சமுதாயத்துக்காக செஞ்சுட்டு இருக்கேன். நான் வியாபாரம் செய்யறதுனால செய்ய முடியுது. அரசு வேலையில இருந்தேன்னா செய்ய முடியுமா? முடியாது. நான் மாசம் வந்து நம்ம பகுதிகள் எங்க இருந்து கேட்டாலும் உறவுகள் கேட்டா உடனே நான் அனுப்பி வச்சிருவேன். அதனால என்ன வணிகத்தில் இருக்கிறதுனால தான் செய்யறேன். அதனால எல்லாரும் வணிகத்துக்கு வாங்க. தேவேந்திரர்களும் வணிகத்துக்கு வரணும். நம்ம அதாவது மற்ற சாதியை தாழ்வா பேசுறேன். குறவர்கள் 5 ஆண்டு காலமாக வணிகத்தை கையில் எடுத்து இன்னைக்கு அதாவது முத்ரா லோனு எல்லாமே அவன் பயன்படுத்திட்டு இருக்கான். எல்லாம் எங்க பார்த்தாலும் நீ மார்க்கெட்ல சந்தைகள்ல பாருங்க, கணவன் மனைவியுமா மார்க்கெட்ல காய் இது வைப்பாங்க, அதாவது பழங்கள் பூண்டுகள் வைப்பாங்க. அது பூரா அவன் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஆட்களும் வணிகத்துக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தாளைமுத்தரசனும் இவர் மருத்துவர் ஐயா அவர்களும் நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இடத்தில் அவர்களுக்கு என்ன சொல்றதுன்னா, நம்ம தேவேந்திர சமுதாயத்தின் சொந்த சொத்துக்கள் என்று சொல்லலாம். கண்டிப்பாக அவர்களை வாழ்த்தி விடைபெறுகின்ற 2 சிங்கங்களையும் 2 காளையர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லட்சுமியை நான் சொல்லுவேன். அவங்க துணிச்சல் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். மகளிர் சார்பா அவங்க ஒருத்தர் வாழ்த்துவாங்க. நம்ம 4 பேர்த்து அனைவருக்கும் இந்த இனிய அழகான காலை வேலையில எனக்கும் பேச வாய்ப்பு கொடுத்த இந்த தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் ஒருங்கிணைப்பு குழுவுக்கு மனமார்ந்த நன்றிகள். அண்ணன் PS நாகேந்திரா அவரை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு. தாளைமுத்து அண்ணனை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைமா அண்ணனை பார்க்க போகும்போது ஒரு சின்ன அறைதான். உள்ள போய் பார்த்தா எல்லாமே அவார்டா இருந்துச்சு. எனக்கு போறதுக்கே பயமா இருந்துச்சு. என்ன இது ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அவார்டா இருந்துச்சு. ஆனா நான் பார்க்கும்போது பேசுறதுக்கே எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனா பேசி பார்த்த பிறகுதான் தெரியுது, நான் பார்த்ததுலேயே ஆகச்சிறந்த மனிதர் அப்படின்னா நாகேந்திரன் தான். நான் எப்போ போன் பண்ணாலும் தூங்குவாரா தூங்க மாட்டாரான்னு எனக்கே சந்தேகமா இருக்கும். யாருக்கு உடம்புக்கு முடியலனாலும் அண்ணனுக்கு போன் பண்ணுவேன். உடனே எத்தனை மணியா இருந்தாலும் சொல்லுப்பா அப்படின்னுவாரு. எனக்கு ரொம்ப யோசிச்சேன், ஓ இதனாலதான் இவர் உயர்ந்த மனிதரா இருக்கிறாரு அப்படின்னு. பங்க்சுவாலிட்டி அப்படின்னு பார்த்தா, ஒரு தடவை நம்ம மதுரை மீனாட்சி ஐஏஎஸ் அகாடமிக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தாரு. 10 மணினா டான் 10 மணிக்கு நின்று இருந்தாரு.
நாங்க தான் லேட்டா போனோம், டென்ஷன் ஆயிட்டு இருந்தேன். அப்பதான் நினைச்சேன் இவரோட உழைப்பு அப்படின்றது வந்து அவரோட அந்த பங்க்சுவாலிட்டி, ஹார்ட் ஒர்க்கிங், இதெல்லாம் நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். பங்க்சுவாலிட்டியா இருந்தா கண்டிப்பா ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது என்ன அப்படின்னா அவரோட அந்த சிறந்த சேவை. நம்ம ஃபர்ஸ்ட் அவர் வந்து நம்ம மதுரை மீனாட்சி ஐஏஎஸ் அகாடமிக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான் கொடுத்தாரு. நாங்க கஷ்டப்படுறோம்னு பார்த்தோன்னா அவரா வாலண்டியா கூப்பிட்டு வாங்க ஒரு சிறந்த ஆக சிறந்த பணி பண்றீங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து உங்களுக்கு என்ன எவ்வளவு பணம் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் மாணவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அடிக்கடி கேட்டு பண்ணுவாரு. அப்புறம் நம்ம தாளமுத்து அரசு இந்த நம்ம மதுரை மீனாட்சி ஐஏஎஸ் அகாடமி இப்போ ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு முதல் காரணமே அண்ணன் தான். அது என்றைக்கும் அந்த மதுரை மீனாட்சி ஐஏஎஸ் அகாடமி என்றைக்கும் நிலைச்சிருக்கும். அது வரைக்கும் தாளமுத்து அண்ணனோட அந்த பேர் அதுல நிலைச்சிருக்கும். ஏன்னா அது இப்ப ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஓடோடி வந்து உதவி செஞ்சு அந்த நிறைய ஐடியா கொடுத்து அதை ரன் பண்ண சொன்னதே அண்ணன் தாளமுத்து அரசு அண்ணன் தான். ஸோ எங்க வாழ்க்கையில அந்த சமுதாய பணியில நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் அப்படின்னா அண்ணனும் தான். நான் ரொம்ப இவங்க கிட்ட இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். அவங்க கிட்ட இருக்க நல்ல கேரக்டரை நான் வந்து அப்சர்வ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க வந்து இன்னும் நம்ம சமுதாயத்துக்கு உண்மையிலேயே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா இவங்க 2 பேரும்ன்றது அது வந்து உண்மை. ஏன்னா இப்ப நிறைய வந்து மருத்துவர்கள் இருக்காங்க, அட்வொகேட் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து தன்னோட பணியை வந்து ஒரு டாக்டர்னா டாக்டர்ன்ற பணியை மட்டும் தான் பாக்குறாங்க, ஒரு அட்வொகேட்னா அட்வொகேட்ன்ற பணியை மட்டும் தான் பாக்குறாங்க. ஆனா இவங்க தான் வந்து